நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து கடனெல்லாம் அடைவதற்காக இந்த ஒரு விஷயத்தை நாளை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே இதை செய்தாலே போதும். கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கரையும் அந்த அற்புதத்தை கண்மால பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த கடன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு சில பேருக்கு பயம் பற்றி கொள்ளும். அப்படி மிக மிக விஸ்வரூபம் எடுக்கும் அந்த பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை. தேவைக்காக கடன் வாங்கினவங்க, அனாவசிய செலவு செய்வதற்காக கடன் வாங்கியவங்க, இப்படி யாராக இருந்தாலும், அது கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் கூட இந்த ஒரு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விடலாம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம்பிக்கையோடு செய்யணும். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நம்மளும் எத்தனையோ பரிகாரங்களை செஞ்சுருப்போம், எத்தனையோ பிரார்த்தனைகளை வைத்திருப்போம் கடவுள்கிட்ட, எத்தனையோ வேறு விதமான செயல்களை செஞ்சு அந்த கடன் பிரச்சனையை எப்படாப்பா தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கோங்க. இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும். அதுவும் வீட்டிலேயே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து அந்த கோடி ரூபாய் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து நம் வாழ்விலும் விடிவு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். கடன் அடைப்பதற்கு நம்ம எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து கடனே இல்லாத வாழ்வை வாழலாம். இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை நாளை செப்டம்பர் 3ஆம் தேதி ரொம்பவே அற்புதமான நாள். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செவ்வாய்க்கிழமையில் செய்வது கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னே நம்பப்படுது. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு செவ்வாய் ஹோரை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பு. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே, இல்லை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்பவே சிறப்பு. காலையில் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிடணும். அப்போது தான் நமக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பரிகாரத்தை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இறைவனுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் எந்தவித இம்பார்ட்டன்ட் வேலையும் வச்சுக்காமல் அந்த நேரத்தை ஒதுக்கி விடணும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமி ஃபோட்டோவிற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு ஆசனம் விரித்து அந்த ஆசனத்தில் நம்ம அமர்ந்து கொள்ளணும். நம்ம கையில் 2 உள்ளங்கை நிறைய கல்லுப்பை எடுத்து கல்லுப்பை 2 உள்ளங்கையிலையும் நல்லா வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசார வேண்டணும். என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை நான் வாழணும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த ஒரு பிரார்த்தனையை மகாலட்சுமி தாயார்கிட்ட வைத்து விட்டு அதுக்கப்புறம் நமக்கு முன்பாக ஒரு தாம்பாளம் எடுத்து நம்ம கையில் வச்சிட்ருக்க அந்த கல்லுப்பை அந்த தாம்பாளத்தில் பரப்பி விட்டுறலாம். அந்த தாம்பாளத்தில் பரப்பி வச்சுட்டு திரும்பவும் மனசார வேண்டிக்கோங்க, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கல் உப்பில் எவ்வளவு ரூபாய் கடன் உங்களுக்கு இருக்குதோ, இப்போது 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய விரல்களை வைத்து 1 லட்சம் அப்படின்னு அந்த கல்லுப்பில் எழுதணும். அதுவே 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா 10 லட்சம் அப்படின்னு உங்களுடைய விரல்களை வைத்து அந்த கல்லுப்பில் எழுதி அந்த கல்லுப்பை மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி அந்த ஒரு பரிகார வேலையை முடித்து கொள்ளலாம். இந்த ஒரு விஷயத்தை தினமுமே செய்துட்டு வரலாம். தொடர்ந்து 7 நாட்கள் இந்த ஒரு பூஜையை, அதாவது கல்லுப்பை மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக நம்ம வச்சோம்ல, அந்த கல்லுப்புக்கு தினமுமே தீப தூப ஆராதனை காட்டி அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு தொடர்ந்து 7 நாட்கள் முறையாக வேண்டிக்கொண்டு கடனை அடைவதற்கான எல்லா முயற்சிகள், அதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாத்தையுமே செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு எப்படி கரையுமோ அதே மாதிரி நம் கடன் பிரச்சனையும் கரையும் அப்படிங்கிறது 100% உண்மை.
7 நாட்கள் கழித்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடலாம் அல்லது கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் கல் உப்பு எப்படி கரையுமோ அதே மாதிரி நம்ம கடன் பிரச்சனை எல்லாமே கரையும். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக வீண் போனதே கிடையாது. நம்பிக்கையோட என் வாழ்விலும் விடிவு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை இன்னமுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.